Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான கிறிஸ்பியான பாசி பருப்பு முறுக்கு தான் பார்க்க போறோம். அது பாத்தீங்கன்னா நம்ம குறைஞ்ச செலவுல சூப்பரா நிறையவும் முறுக்கு பண்ணிடலாம். இந்த அளவுல நீங்களும் செஞ்சீங்கன்னா சூப்பரா வரும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்கன்னா வந்து குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். இதை நான் கொட்டிட்டு இதை நான் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் நான் ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தண்ணி நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் நைஸாக இந்த மாதிரி அது இருக்கிற தண்ணியோடய சேர்த்து அரைச்சிட்டேன். நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல, அப்படி பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். இப்போ நான் அரிசி மாவு நம்ம நார்மலாக கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ மெஷரிங் கப்பில் 2 கப்பு சேர்த்துன்னு ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு சேர்த்துட்றேன். இப்போ நான் இன்னொரு கப்பு அரிசி மாவையும் சேர்த்துட்றேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்றேன். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் வெண்ணெய் போட்டுட்டு மாவு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் இந்த பாசிப்பருப்பு அரைச்சதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். எனக்கு தண்ணி அதிலே கரெக்டாக அதனால நான் தண்ணி தெளிக்கலை. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் திக்காக இருந்து ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி முக்குழலில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் 2-3 புழிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வடைச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ காஞ்சிச்சுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே எழும்பி வருது. இப்போ நம்ம இந்த முறுக்கு ஒன்று எடுத்து போட்டுடலாம். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வேகும், கிறிஸ்பாக இருக்கும் நமக்கு. இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் சலசலப்பு அடங்கிருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம பாசிப்பருப்பு முறுக்கு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.